கருமை எண்ணத்தின் வணக்கம். இன்று சந்திர கிரகணம் நமக்கு தெரியும். சந்திர கிரகணம்னா என்ன அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அறிவியல் ரீதியாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சூரியன், பூமி, சந்திரன் இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியனோட ஒளியானது பூமியால் மறைக்கப்படுகிறது. பூமியோட நிழல் நம்ம சந்திரன் மேலே விழுந்து ஒளிப்படாமல் மறைச்சிடும். அதுதான் சந்திர கிரகணம். சந்திர கிரகணம்னா ஒரே ஷார்ட்கட் நாம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சூப்பு சாப்பிடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூப்பு சாப்பிடுங்கன்னா என்னென்னா சூனா சூரியன், பூனா பூமி, அடுத்து சாப்பிடுங்கன்னா சந்திரன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறவங்க சூப்பு சாப்பிட்ணும் ஞாபகம் வச்சுக்கணும். சந்திர கிரகணத்தை அப்போ சூப்பு சாப்பிட்ணும். சூரியன், பூமி, சந்திரன் இந்த நேர்கோட்டில் தான் நம்ம சந்திர கிரகணம் நிகழும். அது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம புராணங்களின்படி பார்த்தா பார்க்கடலை கடைவாங்க இல்லையா? பார்க்கடலை கடையும் பொழுது இந்த ராகுக்கு இது என்ன பண்ணுவாங்க, திருட்டுத்தனமாக அதை குடிச்சிடலான்னு நினச்சி குடிக்க முயற்சி பண்ணும் பொழுது நம்மளுடைய விஷ்ணு ஆனவர் தன்னுடைய சக்கரத்தை எடுத்து அந்த ராகுக்கு இது தலையை கொய்துருவார். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சந்திரனும் சூரியனும் விழுங்குவாங்க. அதுதான் சந்திர கிரகணம்னு நம்ம இந்து புராணங்களில் சொல்லுவோம். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியன், பூமி, சந்திரன் இந்த நேர்கோட்டில் அமையும் பொழுது சூரியனோட ஒளி பூமியால் மறைக்கப்பட்டு பூமியோட நிழல் சந்திரன் மீது விழுகிறது, அப்போ மறைக்குது. அப்போ நம்ம நிலா பூமியோட துணைக்கோள், பூமியை சுற்றிட்டே வரும், தன்னைத்தானே சுற்றும். இந்த சுற்றுறதுக்கு தேவையான மணி நேரங்கள் நமக்கு தெரியும். 27 நாள் 8 மணி நேரம். நம்ம பூமியில் 4/1 பூமியை ஒரு 4ஆக பிரிச்சிங்கன்னா 4/1 தான் நிலவு இருக்கும். அது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நமக்கு நிலவு எவ்வளோ தொலைவில் இருக்குன்னா ஒரு 3,84,400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இதுதான் நம்ம நிலவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நிலவை ஆராயறதுக்கு நம்ம சந்திராயன் 1 அமைச்சிருப்போம் 2009, 2 அமைச்சிருப்போம் 2019, 3 அமைச்சிருப்போம் 2023. இப்படி சந்திரன்லாம் ஆய்வு பண்ணுறோம். இந்த நன்னாளில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சந்திர கிரகணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சந்திர கிரகணம் ஷார்ட்கட் என்னென்னா சூப்பு சாப்பிடுங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிருங்கள். நன்றி. ஒரு சிறிய திருத்தம், சந்திராயன் 1 2008. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு 11 மணிக்கு மேலே பாருங்கள், முழுமையான சந்திர கிரகணம் தெரியும். இப்போ மேகம் மறைச்சிருச்சு. நன்றி.